ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 8 படங்களை பற்றி பார்த்தாச்சு. பார்ட் 2ல் 9வது படத்துலேருந்து 15வது படத்தை பற்றி பார்த்துடலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் 15 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் 9வது படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடித்த பார்ட் 2 படங்களான 9வது படத்திலிருந்து பார்த்துடலாங்க. 9வது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் அலாவுதீன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கமல் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை ஐவி சசி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் கமுதீன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஜெயபிரதா நடிச்சிருக்காப்புல நம்ம கமலஹாசன் கூட. இந்த படத்தில் நம்ம கமலஹாசன் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் தீபக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. 11வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 11வது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சுக்காப்புல. இதில் கமலஹாசன் ரஜினிகாந்தும் நடிச்சுக்காப்புல. ரஜினிகாந்த் பக்வா பக்ரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல. இதில் தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் நட்சத்திரம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீபிரியா நடிச்சுக்காப்புல. நம்ம கமலஹாசனும் சரி, ரஜினிகாந்துக்கும் சரி, கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நடிச்சு கொடுத்துருக்காப்புலங்க இந்த படத்தில். அதுக்கடுத்து 13வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தில்லுமுள்ளு படம் தாங்க. இந்த படத்தில் மாதவி நடிச்சுக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கெஸ்ட் அப்பியரன்ஸில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. அதுக்கடுத்து 14வது படத்தை பற்றி பார்த்தலாம். 14வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் அக்னி சாட்சி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சரிதா நடிச்சுக்காப்புல. இதில் கமலஹாசன் ஹிம்செல்ஃபாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதுக்கடுத்து 15வது படத்தை பற்றி பார்த்தலாம். 15வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்த் 33வது வயசில் உருவங்கள் மாறலாம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுகாசினி நடிச்சுக்காப்புல. இதில் கமலஹாசன் கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் எஸ்.வி. ரமணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ரஜினிகாந்தும் ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சுக்காப்புலங்க. இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 படங்கள் நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடிச்சுக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கமலஹாசன் செம சூப்பராக நடிச்சுக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.